வெல்கம் டு mummacooks. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க மண் சட்டியில உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்க ரவுண்டா நறுக்கிக்கலாம். இதே மாதிரி மற்ற உருளைக்கிழங்கையும் நறுக்கிக்கலாம். ஒரு மண்சட்டி வச்சுக்கிறேன். மண்சட்டி சூடானதும் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சிவப்பு காஞ்ச மிளகாய் பேஸ்ட், நறுக்குன உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட. ஒரு 10 நிமிஷம் போல மண் தட்டால மூடி வேக விட்டுடலாம். தண்ணி வத்தி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்ப இறக்கிடலாம். ஒரு மண் தோசைக்கல் வச்சுக்கிறேன். தோசைக்கல் சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் வெந்த உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை தூவிக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் போல ஒரு சைடு நல்லா பொரியட்டும். 3 நிமிஷம் ஆனதும் உருளைக்கிழங்கு திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் ஒரு 3 நிமிஷம் போல நல்லா பொரிஞ்சிரட்டும். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ஒரு மண்தட்டுக்கு மாத்திக்கலாம். அருமையான மண் சட்டியில செஞ்ச உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் இன்னொரு புது ரெசிபியோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி.